என் ஆண்மைக்கு உயிர் தந்தவள் நீயடி. பாகம் 35. காலை முதலே திருமண மண்டபம் உறவினர்களால் நிறைந்திருந்தது. நாதஸ்வரம் முழங்க மணமேடை முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆதவன் மணமேடையில் அமர்ந்து நிலாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அப்போது நிலா திருமண புடவையில் மணமேடையை நோக்கி வந்தாள். ஆதவனின் பார்வை அவளிடமிருந்து விலகவில்லை. நிலா அவனை பார்த்ததும் வெட்கத்துடன் புன்னகைத்தாள். காயத்ரியின் கண்களில் ஆனந்த கண்ணீர். என் மகள் வாழ்க்கையில் இவ்வளவு சந்தோஷமான நாளை பார்க்கிறேனே. விக்ரம் சிரித்தபடி இனி அவளுக்கு ஆதவன் துணை. ஆதித்யாவும் அர்ஜுனும் திருமண ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்தனர். மணமக்கள் இருவரும் மாலை மாற்றிக் கொண்டனர். குடும்பத்தினர் கைத்தட்டி மகிழ்ந்தனர். பிறகு இருவரும் மணமேடையில் அமர்ந்தனர். ஆதவன் நிலாவை பார்த்து மெதுவாக சொன்னான். நிலா, இத்தனை நாளாக காத்திருந்த நாள் வந்துடுச்சு. நிலா, ஆமாம், இனிமேல் நாம இருவரும் ஒரே வாழ்க்கை. ஆதவன், என்ன நடந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன். நிலா, நானும் உங்களை விட்டு போக மாட்டேன். திருமண சடங்குகள் தொடங்கின. காயத்ரி கண்ணீருடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். ஆதவன் தாலியை எடுத்தான். அவன் சில நொடிகள் நிலாவை பார்த்தான். பிறகு அவளுடைய கழுத்தில் தாலியை அணிவித்தான். மண்டபம் முழுவதும் கைத்தட்டல். நிலாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர். ஆதவன் அவளை பார்த்து சிரித்தான். இனி நீ என் மனைவி. நிலா மெதுவாக, நீங்க என் கணவர். இருவரும் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றனர். விக்ரம், நீங்க இருவரும் எப்போதும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கணும். காயத்ரி, உங்க வாழ்க்கை அன்பும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கட்டும். ஆதித்யா, நம்ம குடும்பத்துக்கு இன்று இன்னொரு அழகான நாள். அர்ஜுன் சிரித்தபடி, இனி மாப்பிள்ளையை நாங்கள் தொந்தரவு பண்ணலாம். அனைவரும் சிரித்தனர். திருமணம் முடிந்ததும் நிலாவும் ஆதவனும் மண்டபத்திலிருந்து வெளியே வந்தனர். ஆதவன் அவளிடம் மெதுவாக, நிலா, நீ என் வாழ்க்கைக்கு வந்ததிலிருந்து நான் மாறிட்டேன். நிலா, நானும். இனி நம்ம வாழ்க்கையை சேர்ந்து கட்டுவோம். இருவரும் கைகோர்த்து கொண்டனர். அவர்களின் திருமண வாழ்க்கை இனிதே தொடங்கியது. திருமணம் முடிந்து அனைவரும் வீட்டிற்கு வந்தனர். வாசலில் நிலாவும் ஆதவனும் ஒன்றாக நிற்க குடும்பத்தினர் அவர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். காயத்ரி நிலாவை அணைத்து கொண்டார். இனி இந்த வீடும் உன் வீடுதான். நிலா சிரித்தபடி, அம்மா, இது எப்பவுமே என் வீடுதான். ஆதவன் அருகில் நின்று அவளை பார்த்து சிரித்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு குடும்பத்தினர் இருவருக்கும் தனியாக பேச நேரம் கொடுத்தனர். நிலா, இன்று முதல் நம்ம வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்குது. நிலா, ஆனா நம்ம காதல் புதுசில்லை. ஆதவன் சிரித்தான். அது உண்மை. அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். என் உடல்நிலை பற்றி உனக்கு இருந்த எல்லா பயத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்ட. நிலா, அதை பற்றி இனிமேல் நீங்க உங்களை குறையாக நினைக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கை பொறுமையோடும் புரிதலோடும் போகட்டும். ஆதவன் நிம்மதியாக சிரித்தான். அடுத்த நாள் காலை நிலா வழக்கம்போல் மருத்துவமனைக்கு செல்ல தயாரானால் ஆதவன் ஆச்சரியமாக, திருமணம் ஆன மறுநாளே வேலைக்கா? நிலா சிரித்தாள். டாக்டர், வாழ்க்கைக்கு விடுமுறை கிடையாது. ஆதவன், சரி டாக்டர் மேடம், நான் உங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன். நிலா, நீங்க உங்க வேலைக்கு போக வேண்டாமா? மனைவியை பாதுகாப்பாக அனுப்புறது என் முதல் வேலை. நிலா சிரித்தாள். மருத்துவமனைக்கு சென்றதும் ஒரு சிறிய குழந்தை நிலாவை பார்த்ததும் ஓடி வந்து டாக்டர் அக்கா என்று அழைத்தது. நிலா அந்த குழந்தையை பார்த்து சிரித்தாள். ஆதவன் தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனதில், இவள் என் வாழ்க்கையில் வந்தது உண்மையிலேயே ஒரு வரம். மாலை வீட்டிற்கு வந்ததும் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். விக்ரம், நிலா மருத்துவ மையத்துக்கான புதிய திட்டம் தயாராகி இருக்கு. நிலா, சொல்லுங்க. ஆதித்யா, நம்ம மருத்துவ மையத்தை இன்னும் பெரியதாக மாற்றலாம். அர்ஜுன், அதுக்கு தேவையான பண உதவியை நான் பார்த்துக்கிறேன். ஆதவன், நிலா மருத்துவ பிரிவை கவனிக்கட்டும். நிர்வாகத்தை நான் பார்த்துக்கிறேன். நிலா மகிழ்ச்சியுடன், அப்படின்னா நம்ம இருவரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் செய்யலாம். அந்த இரவு ஆதவன் நிலாவிடம் ஒரு சிறிய பெட்டியை கொடுத்தான். நிலா, இன்னொரு பரிசா? ஆதவன், ஆமாம், இது நம்ம வாழ்க்கையின் முதல் நினைவு. பெட்டியை திறந்தபோது உள்ளே அவர்களின் திருமண புகைப்படம் இருந்தது. பின்னால் ஒரு வரி, என் பயத்தை வென்று என் வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுத்தவள் என் நிலா. நிலா அதை பார்த்து கண்களில் கண்ணீருடன் சிரித்தாள். திருமணம் முடிந்தது. ஆனால் நிலா ஆதவனின் புதிய வாழ்க்கை இப்போதுதான் தொடங்குகிறது. திருமணத்திற்கு சில நாட்களுக்கு பிறகு நிலாவும் ஆதவனும் தங்கள் புதிய வாழ்க்கையோடு சேர்த்து மருத்துவ மையத்தின் பணிகளிலும் கவனம் செலுத்த தொடங்கினர். ஒரு நாள் மருத்துவ மையத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது. நிலா, இங்கே வர நோயாளிகளுக்கு இன்னும் நல்ல வசதி செய்யணும். ஆதவன், அதுக்காகத்தான் நம்ம மையத்தை விரிவுபடுத்த போறோம். நிலா மகிழ்ச்சியுடன் அவனை பார்த்தாள். நீங்க என் கனவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆதவன், உன் கனவு இனிமேல் நம்ம கனவு. அன்று இரவு வீட்டில் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக கூடியிருந்தனர். விக்ரம், மருத்துவ மையத்துக்கு புதிய கட்டிடம் கட்டலாம். ஆதித்யா, அதற்கான நிலத்தை நான் பார்த்துட்டேன். அர்ஜுன், நிதி ஏற்பாடுகளை நான் கவனிக்கிறேன். நிலா, அப்போ நாம உண்மையிலே நிறைய பேருக்கு உதவ முடியும். காயத்ரி, உங்க வாழ்க்கை மட்டும் இல்லாமல் உங்களால் மற்றவர்களுடைய வாழ்க்கையும் நல்லா மாறணும். அப்போது ஆதவன் திடீரென ஒரு விஷயத்தை சொன்னான். நிலா, நம்ம மருத்துவ மையத்தை திருமணமான தம்பதிகளுக்கான ஆலோசனை பிரிவையும் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நிலா அவனை பார்த்தாள். அது நல்ல யோசனை. ஆதவன், என்னை போல உடல்நல பிரச்சனை காரணமாக பயப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். அவர்களுக்கு சரியான மருத்துவ உதவியும் மனதளவில் ஆதரவும் கிடைக்கணும். நிலா பொறுமையுடன் சிரித்தாள். அதுதான் உன்னோட உண்மையான மாற்றம். அந்த இரவு இருவரும் மாடியில் நின்றனர். ஆதவன், நிலா, ஒரு காலத்தில் என் உடல்நிலை காரணமாக நான் என் வாழ்க்கையை முடிச்சிடணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்னை நம்பின. நிலா, நீங்க உங்களை நம்ப ஆரம்பிச்சதுதான் எனக்கு சந்தோஷம். ஆதவன், அதனால்தான் நீ என் வாழ்க்கையில் வந்தவள் மட்டும் இல்லை, என் வாழ்க்கைக்கு மீண்டும் நம்பிக்கை தந்தவள். நிலா சிரித்தாள். இனிமேல் நம்ம வாழ்க்கை மற்றவர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும். ஆதவன் அவளது கையை பிடித்தான். சேர்ந்து செய்வோம். அவர்களின் காதல் இப்போது ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, பலருடைய வாழ்க்கையை மாற்றும் பயணமாக மாறியது. அடுத்தது என்னன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.